சிலர் பாருங்க, இந்த பாவத்தினால மைண்டே உருப்படியாக திங்க் பண்ண முடியல, ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியல இல்லையா, படிக்க முடியல. ஏன்னா அந்த கேடான ஒரு சிந்தை உண்டாயிடுச்சு பாவத்தினால. சிலருக்கு உணர்ச்சி நாசமாக்கப்பட்டுச்சு. உணர்ச்சிகள், இமோஷனல் லைஃப் ரொம்ப மோசமாக. மென்டல் ஹெல்த்ன்றாங்கல்ல, இன்னைக்கெல்லாம் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்ன்றாங்க, இமோஷனலி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றாங்க. குடும்பத்தில், பொருளாதாரத்தில், வேலையில் எவ்வளோ விதமான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. எல்லாத்திலிருந்து இயேசு மீட்டெடுப்பார். இந்த மீட்பை எப்படி புரிஞ்சுக்கணும்? பாவத்திலிருந்து இயேசு மீட்டெடுக்கிறார்னா வெறும் பாவத்தை மன்னிக்கிறார்ன்றது மட்டும் இல்லை, பாவத்திலிருந்து சுத்திகரிக்கிறார்ன்றது மட்டும் இல்லை, பாவம் நம்மளை எப்படி எப்படி பாதிச்சிருக்கிறோம், எங்கெங்கேயோ பாதிச்சிருக்கோ அதிலிருந்து எல்லாத்தையும் மீட்டெடுப்பார். அப்படின்னா அதெல்லாம் மாற செய்வார், அதெல்லாம் முன்னேற செய்வார். பர்மனெண்ட்டாக இழந்திருக்கலாம் சிலது, திரும்ப அது வந்துடும் நான் சொல்ல வரல. ஆனால் அதுக்கு பதில் வேற ஏதாவது வரும். நீங்கள் இழந்ததுக்கு பதில் வேற ஏதாவது உங்களுக்கு. யோபு இழந்தான், ஆனால் ரெட்டிப்பான விதத்தில் திரும்ப பெற்றுக்கொண்டான். நீங்க இழந்ததெல்லாம் மறக்கிற அளவுக்கு உங்களுக்கு திரும்ப தேவன் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். உங்க பாஸ்டையே மறக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுப்பார். அதான் மீட்டெடுக்கிறதுன்னு அர்த்தம். இயேசு செய்வாருங்க, நம்புங்க. அதற்கு ஒரு அடையாளமா இருக்கு பாரு. இந்த இயேசு பாவம் அதனுடைய எல்லா பாதிப்பிலிருந்தும் மீட்டெடுக்கிறார் என்பதற்கு, குஷ்டரோகியை குணமாக்குறார் என்பதை காட்டிலும் ஒரு சூப்பரான அடையாளத்தை நீங்கள் பார்க்கறது கஷ்டம். இன்னைக்கு இதை எப்படி அப்ளை பண்ணணும்? அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நீங்கள் யாராவனா இருங்க, விசுவாசியாக இருங்க, அவிசுவாசியாக இருங்க, இயேசுவை நம்பியிருக்கேன்னு சொல்லலாம், இயேசுவை நான் இது வரைக்கும் நம்பலைங்கன்னு சொல்லலாம், யாராவனா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பாவம் என்னென்னத்தை பாதிச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்கெங்கே பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கேன்னு யோசித்து பாருங்கள். அந்த இடத்துக்கெல்லாம் இதை அப்ளை பண்ண தொடங்கிடுங்க. இயேசுவே அந்த இடத்த மீட்டெடுப்பீராக. இந்த இழந்து போன இந்த காரியத்தை, எனக்கு வர வேண்டிய இந்த காரியத்தை, நடக்க வேண்டிய காரியத்தை வரும்படி செய்வீராக. இதை மீட்டெடுப்பீராக. நீர் வல்லவர் நம்புகிறேன், நல்லவர் நம்புகிறேன், சித்தம் கொள்கிறீர் நம்புகிறேன், உமக்கு சித்தம் உண்டு நம்புகிறேன், என்னை மீட்டெடுக்க வல்லவர் என்று நான் அப்படி அப்ரோச் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருதுன்னு பாருங்க. விசுவாசி ஆயிட்டா கூட, ஒருவேளை நீங்க விசுவாசி ஆகலன்னா முதல் முறை இயேசுவே நான் ரட்சியம் ஆண்டவரே மீட்டெடும் சொல்லுங்க. விசுவாசி ஆயிட்டா கூட சொல்லலாம், ஆண்டவரே இந்த காரியத்தை மீட்டெடும் ரட்சியம் சொல்லலாம். விசுவாசியுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும்? நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்போ அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்கிறேன்ற அப்ரோச் தப்பு. நான் ரட்சிக்கப்பட்டேன், மீட்டெடுக்கப்பட்டேன், இப்போ தொடர்ந்து மீட்பின் வேலை எனக்கு நடந்துகிட்டே இருக்கு. எல்லாத்தையும் தேவன் மீட்டெடுத்துக்கிட்டே வராரு. அதிகமாய் மீட்பு என் வாழ்க்கையில கிரியை செய்துன்ற ஒரு அப்ரோச்சில் தான் நம்ம வாழணும். ஒரு நாள் வரப்போது பூரணமாய் 100%